சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஈஸ்ட் ஆட் பண்ணணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மைதா ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு டோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக டொமேட்டோ, சில்லி அதெல்லாம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பீட்சா பண்ண போகிற பிளேட்டில் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டோவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. டொமேட்டோவோட ஸ்கின்லாம் எடுத்துக்கலாம். என்னோடய சீஸ் வந்து கெட்டு போச்சு, ஸோ நான் சீஸ் மேக் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மைதா இல்லை வீட் போட்டுட்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது லம்ஸ் வராமல் கொஞ்சம் கலக்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் டெக்ஸ்சரில் இருக்கும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட். இப்போது பீட்சா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அரைச்சிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வெல்லம், ஆனியன், பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பீட்சா மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ டாப்பிங்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பேக் பண்ணி எடுத்தோம். நம்ம பீட்சா ரெடி. நான் வந்து குக்கரில் தான் சால்ட் போட்டு பேக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பீட்சா ரெடி. சாப்பிட்லாம்.